நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்தோட தொடர்ச்சியை பார்க்கலாம். பாதாள உலகில் ஒளிந்தனர். தன்னுடைய தம்பி மாண்டான் என்ற செய்தியை அறிந்தவுடன் மாலியவானும் சுமாலியும் சொல்ல முடியாத சோகத்தில் வயப்பட்டனர். செயல் எழுதினர். தம்பி தம்பி என்று அழுது புலம்பினர். அரக்கர் படையும் அளவற்ற பயத்துடனும் சோகத்துடனும் செய்வதறியாமல் திகைத்தது. கண்ணீர் விட்டு புலம்பி அழுதது. பின்னர் ஆத்திரத்துடன் மாலியவானும் சுமாலியும் மகாவிஷ்ணுவை தாக்கத் தொடங்கினர். அதனை கண்டு மகாவிஷ்ணு மறுபடியும் தன் சங்கை எடுத்து ஊதத் தொடங்கினார். அவருடைய சங்கோசையை கேட்டு மலைகள் நொறுங்கின, திசைகள் நிலை குலைந்தன, அண்டம் பிளந்தது என்றெண்ணி வானவர் அஞ்சி நடுங்கினர். அரக்கர் எல்லோரும் திகைத்தனர். சிலர் மயக்கம் கொண்டு விழுந்தனர், சிலர் பயம் கொண்டு ஓடத் தொடங்கினர், சிலர் அலறினர். மாலியவானும் சுமாலியின் தாக்குதலுக்கு ஆளான திருமால் தன் அம்புகளை அவர்கள் மேல் பொழிந்தார். அவர்களை எதிர்த்து கடுமையுடனும் போரிட்டார். நீண்ட நேரம் போர் நடைபெற்றது. அரக்கர்களும் சளைக்கவில்லை, மகாவிஷ்ணுவும் அஞ்சவில்லை. போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மகாவிஷ்ணு விரும்பினார். எனவே தன்னுடைய சக்கர படையை அனுப்பி அரக்கர்களின் தலைகளை எல்லாம் கொய்தச் செய்தார். சக்கரத்தால் கொய்யப்பட்டதை தலைகள் பல விண்ணில் எழும்பி விழுந்தன. அந்த காட்சியானது வெற்றி மகளாகிய கொற்றவை தன் கையில் கொண்டு ஆடும் அம்மானை காய்களை போன்று அத்தலைகள் இருந்தன. சில தலைகள் பருந்துகள் போல் மேலெழும்பி பறந்தன. தலையற்ற உடல்களில் இருந்து பீரிட்டு எழுந்த இரத்தம் போர்க்களத்தை செந்நிறமாக காட்சியளிக்க வைத்தது. யானைகளின் கால்களை ஒருபுறம் அந்த சக்கரப்படை அறுத்து தள்ளியது. அவை உரல் அடுக்கப்பட்டிருந்தது போன்று காட்சியளித்தன. யானைகளின் காதுகள் மட்டும் ஓரிடத்தில் குவிந்து கிடந்தன. அவை முரங்களின் குவியல் போல் காட்சியளித்தன. மகாவிஷ்ணுவின் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் மேக கூட்டங்களின் இடையில் பாயும் மின்னலை போன்று அரக்கர்கள் நடுவே பாய்ந்தன. அரக்க வீரர்களை கொன்று குவித்தன. சிலருடைய குடல் சரிந்தது, சிலருடைய உறுப்புகள் சிதறின, சிலருடைய கண்கள் தெரித்தன. இவற்றையெல்லாம் கண்ட அரக்க வீரர்கள் பயம் கொண்டு ஓடத் தொடங்கினர். குதிரைகளும் யானைகளும் அவற்றைச் சேர்ந்த வீரர்களும் புறமுதுகிட்டு ஓடத் தொடங்கினர். பெருங்காற்றால் தள்ளப்பட்ட காலமேகம் போல அரக்கர்கள் சிதறினர். தம்முடைய கைகளில் உள்ள வில்லம்புகளை கீழே போட்டுவிட்டு திளை திளைக்க ஓடினர். அவர்கள் ஓடுவதை பார்த்த பின்னரும் மகாவிஷ்ணு விடவில்லை. அவர்களை துரத்தி துரத்தி அடித்தார். நந்தகம் என்ற தன்னுடைய கத்தியால் சிலரை சிதைத்தார். அம்புகளால் பிளந்தார். சக்கரத்தால் அறுத்தார். புறம் காட்டி ஓடும் வீரர்களை விடாமல் துரத்தி கொள்வதை கண்ட மாலியவான் கடும் கோபம் கொண்டான். அவன் மகாவிஷ்ணுவை பார்த்து, பெரியோர் கூறியுள்ள தர்மத்தை நீ அறியவில்லையா? போரிட பயம் கொண்டு ஓடும் வீரர்களை நீதி இல்லாமல் கொள்கின்றாயே. போர் செய்ய விருப்பம் இல்லாதவர், புறமுதுகு காட்டி ஓடுபவர் எல்லாம் போர்க்களம் என்று தெரியாமல் அதனுள் நுழைந்தவர், கருவிகளை கீழே போட்டுவிட்டு போரிடாமல் நின்றவர், தூதராக வந்தவர், அலிகள், மிக நோயுடையவர், பணிந்தவர் போன்ற இவர்களை எல்லாம் கொல்லக்கூடாது என்று தர்ம நெறி கூறுகின்றது. அப்படி இருந்தும் அதனை அறியாதவன் போன்று அரக்க வீரர்களை கொன்று குவிக்கிறாயே. உன்னை வீரன் என்று யார் இனிமேல் போற்றி புகழ்வார்கள்? உலகில் பெரும் பழியை பூண்டுவிட்டாய். அறநெறியை தவற விட்டு விட்டாய். இதோ உன் எதிரில் நான் வந்திருக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தால் என் வீரத்தை என்னிடம் காட்டு என்று கர்ஜித்தான். அத்துடன் வீரமுடனும் தைரியத்துடனும் மகாவிஷ்ணுவின் எதிரில் நின்றான். மாலியவானின் வார்த்தைகளை கேட்டு மகாவிஷ்ணு புன்னகை செய்தார். அவன் பேசிய தர்மம் அவருக்கு வியப்பாய் இருந்தது. தனக்கு பேராபத்து சூழும் போது மட்டும் தர்மம் நீதியும் பேசும் இவன் இதற்கு முன் எந்த தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்து வந்தான் என்று மனதிற்குள் எண்ணினார். பின்னர் மாலியவானை பார்த்து, வீரனே, நீ பேசிய தர்மம் மிகவும் நன்று. தேவர்கள் உன்னிடம் பயம் கொண்டு புறம் காட்டி ஓடிய போது அவர்களை துரத்தி துரத்தி கொன்றாயே. அப்பொழுது எங்கே போயிற்று இந்த தர்மம்? வலிமையாலும் வர பலத்தாலும் மூவுலகத்தவரையும் கலங்க கலங்க அடித்தாயே. அப்பொழுது எங்கே போயிற்று நீ பேசிய நீதி? தேவர்களுக்கு நான் அபயம் அளித்திருக்கிறேன். உங்களை கொல்வதற்காக தேவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன். அதனால் உங்களை கொல்லாமல் விடமாட்டேன். இவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். நானோ தனியொருவனாக இருக்கிறேன். பலர் சேர்ந்து ஒருவருடன் போரிடுவது கூட தர்மமற்ற செயல்தான். அந்த தர்மத்தை ஏன் மறந்து விட்டாய்? வா, என்னுடன் போர் புரி. நானும் தயாராக இருக்கிறேன். தனியாகவும் நிற்கிறேன். உன் திறமையை காற்று என்று சாந்தமாக கூறினார்.
பின்னர் மாலியவானும் சுமாலியும் ஒன்று சேர்ந்து மகாவிஷ்ணுவுடன் போரிட்டனர். மீண்டும் போர் கடுமையாயிற்று. மகாவிஷ்ணு தன் ஆற்றலை காட்டத் தொடங்கினார். தன்னுடைய கையில் இருந்த கதாயுத்தால் அரக்கர்களை தாக்கினார். இடிவிழுந்த மலை தூளாவது போல் அரக்கர்கள் தூள் தூளாயினர். அரக்க வீரர்கள் ஆலையில் இட்ட கரும்பு போல் நசுங்கினர். அவர் வீசிய வாளாயுதம் 100க்கும் மேற்பட்ட துண்டுகளாய் அரக்கர்களின் உடல்களை அறுத்து எரிந்தது. இதனை கண்ட மாலியவான் முல்லை உடைய சூலம் ஒன்றினால் மகாவிஷ்ணுவின் மார்பில் அடித்தான். சுமாலி அவருடைய வயிற்றிலும் முகத்திலும் குத்துவிட்டு ஒரு வெட்கிடை தூரத்திற்கு அப்பால் நின்றான். அந்த நேரத்தில் மாலியவான் கருடனை தாக்கினான். இதனால் கருடன் கோபம் கொண்டு பெருங்காற்று இலைகளை உதிர்ப்பது போல் இறக்கைகளை கொண்டு அவனை வாரி எறிந்தார். கோபம் கொண்ட கருடன் தன் இறக்கைகளை படபடவென்று அடித்து கொண்டார். அதனால் உண்டான காற்றானது சில வீரர்களை மலை போல் புரட்டியது. சருகு இலை இவற்றை வாரி தூற்றுவது போல் சிலரை தூற்றிற்று. சிலருடைய தோள்களை முறித்தது. கருடனுடைய ஆற்றல் மிக காற்றிற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் பல வீரர்கள் ஓடிவிட்டனர். சகோதரர் இருவரின் தாக்குதல் சற்று திகைப்படைந்த பெருமாள் கருடனின் செயலால் உற்சாகமடைந்தார். தன்னுடைய 5 படைகளையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்த தொடங்கினார். இதன் காரணமாய் அரக்கர் படை அலையலையாய் மடிய தொடங்கியது. சற்று நேரத்தில் அப்படை சின்ன பின்னப்பட்டு போனது. இனியும் மகாவிஷ்ணுவை எதிர்த்து வெற்றி பெற முடியாது என்பதை மாலியவானும் சுமாலியும் புரிந்து கொண்டனர். எனவே எஞ்சிய படை வீரர்களை அழைத்து கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இலங்கைக்கு ஓடி ஒளிந்துவிட்டனர். இத்தோடு போகட்டும் என்று நீ மகாவிஷ்ணு அவர்களை விட்டுவிட்டார். இந்த காட்சிகளை எல்லாம் விண்ணில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவரை வணங்கினர். அவர்களுக்கு ஆசை குறிவிட்டு அவர் தம் இருப்பிடத்திற்கு சென்றனர். மகாவிஷ்ணுவிடம் தோற்று திரும்பிய மாலியவான் போன்றோர் தம் சுற்றத்தாருடன் இலங்கையில் சில காலம் வாழ்ந்தனர். தேவர்களால் தங்களுக்கு துன்பம் வரக்கூடும் என்று எண்ணி அடிக்கடி அஞ்சி நடுங்கினர். பயந்து இங்கு வாழ்வதை விட வேறிடம் சென்று விடலாம் என்று எண்ணினர். எனவே மாலியவானும் சுமாலியும் தன்னுடைய சுற்றத்தாருடனும் படை வீரர்களுடன் நாடு மக்களுடனும் பாதாள உலகிற்கு சென்றனர். அங்கு வாழ தொடங்கினர். இவ்வாறு இந்த வரலாற்றை அகஸ்திய முனிவர் ராமருக்கு கூறி முடித்தார். ஓகேங்க, நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.